வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கலைமான் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் படிக்க போகிற பாட தலைப்பு பார்த்திங்கன்னா, மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி அப்படிங்கிற பாடப்பகுதியை படிக்கலாம். இந்த பாடப்பகுதி மிக முக்கியமான பாடப்பகுதி. இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு மதிப்பெண் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த பாடப்பகுதி காணப்படுகிற பாட புத்தகம் பார்த்திங்கன்னா, 3ஆம் பருவத்தைச் சேர்ந்த 7th ஸ்டாண்டர்ட் இந்த சமூக அறிவியல் புத்தகத்தில் இந்த பாடப்பகுதி காணப்படுகிறது. நண்பர்களே, இது சம்மந்தமான பிடிஎஃப் தேவைப்பட்டால் கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூறுகளை ஆராய்க. அனைத்து கூறுகளும் சரியானவை. மராத்தியர்கள் இந்தியாவின் தென்மேற்கு பகுதியில் வாழ்ந்து வந்தனர். சரியான கூற்று. மராத்திய வீரர்கள் 16ஆம் நூற்றாண்டில் பிஜப்பூர், அகமது நகர் சுல்தான்களின் குதிரை படையில் பணியாற்றினர். இந்த கூற்றும் சரியானது. அடுத்த கூற்று. பாறைகளும் குன்றுகளும் அடங்கிய மலைப்பகுதி அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கியது. இந்த கூற்றும் சரியானது. இயற்கையாகவே அவர்கள் வாழ்ந்த பகுதி பார்த்திங்கன்னா மலை சார்ந்த பிரதேசம். ஸோ அது ஒரு இயற்கையாகவே ஒரு பாதுகாப்பு அரணாக பார்த்திங்கன்னா மராத்தியருக்கு காணப்பட்டது. அடுத்த கூற்று. மகாராஷ்டிராவில் பரவிய பக்தி இயக்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களை ஒன்றுபடுத்தியது. அனைத்து கூறுகளும் சரியானவை. அடுத்த கேள்வி. கொரில்லா போர் முறைகளில் சிறந்து விளங்கிய மராட்டிய அரசர் யார்? சிவாஜி. இவர் பின்பற்றிய போர் முறை பார்த்திங்கன்னா கொரில்லா போர் முறை, அதாவது மறைந்திருந்து தாக்குதல் செய்வது. அடுத்த கேள்வி. சிவாஜியின் தந்தையான ஷாஜி போன்ஸ்லே எந்த முகலாய அரசரின் சமகாலத்தில் வாழ்ந்தவர் ஆவார்? ஷாஜஹான். இந்த ஷாஜி போன்ஸ்லே பார்த்திங்கன்னா அகமது நகர், பிஜப்பூர் ஆகிய அரசுகளில் அதிகாரியாக பணியாற்றினார். அடுத்த கேள்வி. மராத்திய அரசர்களின் பிரதம அமைச்சர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பேஷ்வாக்கள் என்று அழைக்கப்பட்டனர். பிரதம அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா பேஷ்வாக்கள் என்று அழைக்கப்பட்டனர். அரசருக்கு அடுத்தபடியாக காணப்பட்டனர். அடுத்த கேள்வி. சிவாஜியின் மீது தாக்கத்தை ஏற்படுத்திய பக்தி இயக்க தலைவர்கள் யார்? துகாராம் மற்றும் ராம்தாஸ். பக்தி இயக்கத்தில் காணப்பட்ட மிக முக்கியமான ஆளுமைகள். அடுத்த கேள்வி. சிவாஜியின் ஆசிரியர், பாதுகாவலர் மற்றும் அவரது குரு யார்? தாதாஜி கொண்டதேவ். அவருடைய ஆசிரியர், பாதுகாவலர் மற்றும் அவரது வழிகாட்டி தாதாஜி கொண்டதேவ். அடுத்த கேள்வி. சிவாஜி கைப்பற்றிய முதல் கோட்டை எது? கோண்டுவானா. இந்த கோட்டை பார்த்திங்கன்னா புனே பகுதியில் காணப்படுகிறது. சிவாஜி கைப்பற்றிய முதல் கோட்டை. அடுத்த கேள்வி. சிவாஜியின் படைக்கு வலிமை சேர்த்த வீரர்கள் யார்? இந்த மவாலி பகுதியைச் சேர்ந்த படை வீரர்கள் அதிக அளவில் சிவாஜியின் படைகளில் காணப்பட்டனர். அடுத்த கேள்வி. சிவாஜி பற்றிய பின்வரும் கூறுகளை ஆராய்க. அனைத்து கூறுகளும் சரியானவை. சிவாஜி 1627 பிறந்தார். சரியான கூற்று. அவர் தந்தையார் பெயர் ஷாஜி போன்ஸ்லே, தாயார் பெயர் ஜூஜாபாய். இந்த கூற்றும் சரியானது. அடுத்த கூற்று. ராமாயணம் மற்றும் மகாபாரதம் கதைகள் சிவாஜியின் மீது பெருமளவில் தாக்கத்தை ஏற்படுத்தின. சரியான கூற்று. அடுத்த கூற்று. சிவாஜியின் இராணுவ நடவடிக்கையின் காரணமாக பிஜப்பூர் சுல்தான் சிவாஜியின் தந்தையை சிறை வைத்தார். இந்த கூற்றும் சரியானது. சிவாஜி பார்த்திங்கன்னா பிஜப்பூர் பகுதியை அந்த சுல்தான் மீது என்ன பண்ணார்னா அடிக்கடி இராணுவத்தை கொண்டு மிரட்டி வந்தார். ஸோ அதன் பொருட்டு பிஜப்பூர் சுல்தான் என்ன பண்ணார்னா சிவாஜியின் தந்தை என்ன பண்ணார்னா சிறை வைக்கிறார். அதன் பொருட்டு சிவாஜிக்கும் அந்த பிஜப்பூர் சுல்தானுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. அதாவது இறக்குமுறை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன்னா அந்த பிஜப்பூர் சுல்தானோட எந்த இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் தந்தையின் பொருட்டு சிவாஜி என்ன பண்ணுறாருன்னா அந்த பிஜப்பூர் சுல்தானிடம் ஒரு அமைதி உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அடுத்த கூற்று பாருங்கள். முகலாயர் வசமிருந்த புரந்தர் கோட்டையையும் சிவாஜி கைப்பற்றினார். அனைத்து கூறுகளும் சரியானவை. அடுத்த கேள்வி. மராத்திய தலைவர் சந்திரராவ் மோர் என்பவரிடமிருந்து சிவாஜி கைப்பற்றிய பகுதி எது? ஜவாலி. அடுத்த கேள்வி. சிவாஜியால் கொல்லப்பட்ட பிஜப்பூர் தளபதி யார்? அப்சல் கான். இவர் பார்த்தீங்கன்னா பிஜப்பூர் படைத்தளபதி. அடுத்த கேள்வி. சிவாஜியால் விரட்டி அடிக்கப்பட்ட முகலாய படைத்தளபதி யார்? ஜெய்ஸ்டகான். அதாவது முகலாய அரசர் அவுரங்கசீப் என்ன பண்ணுறாருன்னா ஜெய்ஸ்டகான் தலைமையில் ஒரு படையை அனுப்பி சிவாஜியை பிடிக்க வழி தேடினார். ஆனால் சிவாஜி என்ன பண்ணார்னா ஜெய்ஸ்டகானை விரட்டி அடிக்கிறார்.
ஜெய்ஸ்டகான் பார்த்தீங்கன்னா முகலாய மன்னர் அவுரங்கசீப்பின் மாமனார் ஆவார். அடுத்த கேள்வி, பின்வரும் கூறுகளை ஆராய்க. அனைத்துமே சரியானவை. சிவாஜியை அழித்தொழிக்க முகலாய மன்னர் அவுரங்கசீப் ராஜா ஜெய்சிங் தலைமையில் முகலாய படையை அனுப்பினார். அதாவது ஜெய்ஸ்டகானுக்கு பிறகு அவுரங்கசீப் என்ன பண்ணார்னா, அந்த ராஜா ஜெய்சிங் தலைமையில் ஒரு படையை அனுப்பினார். அந்த படை என்ன பண்ணுச்சுன்னா சிவாஜியை கைது செய்து ஆக்ரா கோட்டைக்கு என்ன பண்ணாங்கன்னா கூட்டி வந்தாங்க. அமைதியை விரும்பிய சிவாஜி தான் கைப்பற்றிய கோட்டைகளை ஒப்படைக்க சம்மதித்தார். சரியான கூற்று. ஆக்ராவுக்கு அழைத்து வரப்பட்ட சிவாஜி அவமானப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த கூற்றும் சரியானது. சிறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கூடை வழியாக தப்பி சென்ற சிவாஜி முகலாயர்களின் துறைமுக நகரமாக விளங்கிய இந்த சூரத் நகரை பார்த்திங்கன்னா 2வது முறையாக கொள்ளையடித்தார். அனைத்து கூறுகளும் சரியானவை. அதாவது இந்த மராத்தியருடைய போர் முக்கியமாக என்ன அம்சம்னா, எங்கேயாவது போயிட்டு அந்த ஒரு பகுதியில் உள்ள செல்வத்தை கொள்ளையடிப்பதை ஒரு முதன்மை நோக்கமாக கொண்டு வந்தனர். அடுத்த கேள்வி, சத்ரபதி எனும் பட்டத்தை சிவாஜி சூட்டிக்கொண்ட இடம் எது? ரெய்கார் கோட்டை. அந்த ரெய்கார் கோட்டையில் பார்த்திங்கன்னா ஒரு அரசராக முடிசூடுகிறார். முடிசூடும்போது சத்ரபதி எனும் பட்டத்தை சூட்டிக்கொள்கிறார். சத்ரபதி என்ற சொல்லுக்கு அரசன் அல்லது பேரரசன் என்று பொருள். அடுத்த கேள்வி, சிவாஜியின் ஆட்சியில் பாதுகாப்பு கட்டணமாக வசூலிக்கப்பட்ட 1/4 வரி, அது எப்படி சொல்கிறாங்கன்னா சவுத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1/4 வரி பார்த்திங்கன்னா சவுத் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு பாதுகாப்பு கட்டணம். அடுத்த கேள்வி, அரசருக்கு கட்டணமாக மராத்தியர் ஆட்சி காலத்தில் வசூலிக்கப்பட்ட 10/1 வரி சர்தேஷ்முகி. 4/1 வரி பார்த்திங்கன்னா சவுத், 10/1 பார்த்திங்கன்னா சர்தேஷ்முகி. அடுத்த கேள்வி, மராத்தியர் ஆட்சியில் 20 முதல் 100 கிராமங்களை நிர்வகித்தவர் டேஷ் என்று அழைக்கப்பட்டார். தேஷ்முக் என்று அழைக்கப்பட்டார். அடுத்த கேள்வி, மராத்தியர் ஆட்சியில் கிராமத் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? பட்டீல் அல்லது பட்டேல் என்று அழைக்கப்பட்டார். கிராமத் தலைவர் பட்டேல் என்று அழைக்கப்பட்டார். அது சம்பந்தமான ஒரு கூற்று. அந்த பட்டேலுக்கு உதவியாக ஒரு கணக்கரும் குல்கர்னி என்ற பெயரில் ஒரு ஆவண பாதுகாப்பாளரும் நியமிக்கப்பட்டனர். ஆவண பாதுகாப்பாளர் பார்த்திங்கன்னா குல்கர்னி என்ற பெயரில் அழைக்கப்பட்டார். அடுத்த கேள்வி, பின்வரும் கூறுகளை ஆராய்க. அனைத்துமே சரியானவை. சிவாஜி இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் அதிக கவனம் செலுத்தினார். சரியான கூற்று. ஒவ்வொரு இராணுவ வீரரும் சிவாஜியால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த கூற்றும் சரியானது. அடுத்த கூற்று, முகலாயரின் நிர்வாக முறையை சிவாஜி பின்பற்றினார். முகலாயர் பின்பற்றிய அந்த நிர்வாக முறையை சிவாஜி பின்பற்றினார். இந்த கூற்றும் சரியானது. விளைச்சலின் அடிப்படையில் 3/5 விவசாயிகளுக்கும் 2/5 அரசருக்கும் பிரிக்கப்பட்டது. இந்த கூற்றும் சரியான கூற்று. அடுத்த கேள்வி, மராத்தியர் ஆட்சியில் சிவில் வழக்குகளை விசாரித்த அமைப்பு எது? பஞ்சாயத்து அல்லது கிராம குழுக்கள். அடுத்த கேள்வி, மராத்தியர் காலத்தில் குற்றவியல் வழக்குகள் எதன் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டன? இந்து சட்டங்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த சாஸ்திரங்களின் அடிப்படையில் குற்றவியல் வழக்குகள் விசாரிக்கப்பட்டன. அடுத்த கேள்வி, அஷ்டபிரதான் என்று அழைக்கப்பட்ட 8 அமைச்சர்களை கொண்ட குழுவை அமைத்தவர் யார்? சத்ரபதி சிவாஜி. அஷ்டபிரதான் சத்ரபதி சிவாஜி. அடுத்த கேள்வி, அஷ்டபிரதான் அந்த குழு பற்றிய விவரத்தை பார்க்கலாம். பிரதம அமைச்சர் பந்து பிரதான் அல்லது பேஷ்வா என்று அழைக்கப்பட்டார். பிரதம அமைச்சர் பேஷ்வா. நிதி அமைச்சர் அமத்தியா மஜும்தார். நிதியமைச்சர் அமத்தியா மஜும்தார் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார். செயலர் சுர்னாவிஸ் அல்லது சச்சீவ் என்ற பெயரில் அழைக்கப்பட்டனர். உள்துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா வாக்கியா நாவிஸ் என்ற பெயரிலும், தலைமை தளபதி அதாவது படைகளின் தலைமை தளபதி பார்த்திங்கன்னா சர்கி நௌபத் அல்லது சேனாதிபதி என்ற பெயரிலும் அழைக்கப்பட்டனர். அடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா சுமந்த் அல்லது துபீர் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் சுமந்த் அல்லது துபீர் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார். அடுத்து தலைமை நீதிபதி பார்த்திங்கன்னா நியாயதீஸ் என்ற பெயர் அழைக்கப்பட்டார். தலைமை நீதிபதி நியாயதீஸ் என்ற பெயர் அழைக்கப்பட்டார். தலைமை அர்ச்சகர் பார்த்திங்கன்னா பண்டிட் ராவ் என்ற பெயரில் அழைக்கப்பட்டனர். அடுத்த கேள்வி, எந்த மகாராஜாவின் காலத்திற்கு பிறகு பேஷ்வாக்கள் உண்மையான மராத்திய அரசராக விளங்கினர்? ஷாஹு மகாராஜா ஆட்சிக்கு பிறகு பேஷ்வாக்களுடைய அந்த கை பார்த்திங்கன்னா ஓங்கி காணப்பட்டது. அடுத்த கேள்வி, அவுரங்கசீப்பிற்கு எதிராக கலகம் செய்த அவரது மகன் அக்பருக்கும்
மார்வா ராத்தோர் குடும்பத்தைச் சேர்ந்த துர்காதாஸ் என்பவருக்கும் அடைக்கலம் கொடுத்தவர் யார்? சாம்பாஜி. அடுத்த கேள்வி, சாம்பாஜியின் வழிகாட்டி மற்றும் அவரது பாதுகாவலர் யார்? கவிகலாஸ். சாம்பாஜியின் வழிகாட்டி மற்றும் அவரின் பாதுகாவலர் பார்த்தீங்கன்னா கவிகலாஸ். அவர் சம்பந்தமான ஒரு கூற்று காணப்படுது. கவிகலாஸ் சாம்பாஜி குடும்பத்தின் குடும்ப அர்ச்சகர் ஆவார். சரியான கூற்று. இவர் ஒரு புகழ்பெற்ற அறிஞர் மற்றும் கவிஞர். இந்த கூற்றும் சரியானது. ஆனால் கவிகலாஸ் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பாஜியை தவறான வழியில் வழிநடத்தினார் என்று சொல்லியிருக்காங்க. அடுத்த கூற்று பாருங்கள். அவுரங்கசீப்பின் கட்டளைப்படி சாம்பாஜியும் கவிகலாஸ் ஆகிய இருவரும் சிறைப்பட்டு கொல்லப்பட்டனர். இந்த கூற்றும் சரியானது. அடுத்த கேள்வி, யாருடைய ஆட்சியின் கீழ் மராத்திய பேரரசு ஒன்றிணைக்கப்பட்டது, அதாவது ஒருங்கிணைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஷாஹு மகாராஜா. அவர் சம்பந்தமான ஒரு குறிப்பு காணப்படுது. ஷாஹு என்றால் நேர்மையானவர் என்று பொருள். இவர் சத்ரபதி சிவாஜியின் பேரன். இந்த ஷாஹு, சத்ரபதி சிவாஜியின் பேரன் பார்த்தீங்கன்னா ஷாஹு. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஷாஹு என்ற பெயரை வைத்தவர் பார்த்தீங்கன்னா முகலாய அரசர் அவுரங்கசீப். அடுத்த கேள்வி, சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக இருந்து பின்னர் பேஷ்வாவாக அல்லது முதலமைச்சராக அல்லது பிரதம அமைச்சராக பதவி வகித்தவர் பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத். அடுத்த கேள்வி, பாஜிராவ் பற்றிய பின்வரும் கூறுகளை ஆராய்க. இந்த பாஜிராவ் பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத்தின் மகன். முகலாய அரசு மற்றும் ஐதராபாத் நிஜாமிற்கு எதிராக இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டார் இந்த பாஜிராவ். அடுத்த கூற்று, இவர் இராணுவ தலைமை தளபதியாக செயல்பட்டார். இந்த கூற்றும் சரியானது. கெய்க்வாட், கோல்கர், சிந்தியா ஆகிய குடும்பங்களுக்கு அதிகாரங்களை வழங்கினார். இந்த கூற்றும் சரியானது. மாலவத்தையும் குஜராத்தையும் முகலாயரின் ஆதிக்கத்திலிருந்து மீட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை பூனேவில் மையப்படுத்தி தன்னை மகாராஷ்டிரத்தின் அரசன் என்று நிரூபித்தார். இந்த கூற்றும் சரியானது. அடுத்த கேள்வி, தேஷ்முக் என்ற கிராம குழுக்களை ஒழித்தவர் யார்? பாஜிராவ். தேஷ்முக் என்ற கிராம குழுக்களை ஒழித்தவர் பார்த்தீங்கன்னா பாஜிராவ். அடுத்த கேள்வி, மராத்தியர்களின் இராணுவத்தில் காணப்படாத படைப்பிரிவு எது? பீரங்கி படை. ஒரு இடத்துல பீரங்கி படை காணப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மற்றொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பீரங்கி இருந்தது. ஆனால் அதை இயக்குவதற்கு ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் போர்த்துகீசியர்களும் பணி அமர்த்தப்பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா மராத்தியருடைய படையில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அம்சம் கொண்ட அந்த பீரங்கி படை காணப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, எந்த பேஷ்வா ஆட்சி காலத்தில் பேரரசர் ஷாஹு இயற்கை எய்தினார்? பாலாஜி பாஜிராவ். அடுத்த கேள்வி, பூனே நகரை மராத்தியர்களின் தலைநகராக அறிவித்த பேஷ்வா யார்? பாலாஜி பாஜிராவ். பூனே நகரை மராத்தியர்களின் தலைநகர் என்று அறிவித்தவர் பாலாஜி பாஜிராவ். அடுத்த கேள்வி, பாலாஜி பாஜிராவ் பற்றிய பின்வரும் கூறுகளை ஆராய்க. அனைத்து கூறுகளும் சரியானவை. இவர் மராத்திய விவசாய போர் வீரர்களின் காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். மாறாக வீரர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டது. சரியான கூற்று. அதாவது இவர் என்ன செஞ்சார்னா, அந்த பாலாஜி பாஜிராவுக்கு முந்தைய காலம் வரை இந்த போர் வீரர்கள், அதாவது மராத்திய படையில் காணப்பட்ட போர் வீரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, போர் செய்து கொண்டே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு திரும்பி விவசாய வேலைகளை பார்த்துவிட்டு பின்னர் திரும்புவாங்க. ஸோ அதை என்ன பண்ணார்னா அதை முடிவுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த பாலாஜி பாஜிராவ் ஊதியம் கொடுத்து தொடர்ந்து என்ன பண்ணார்னா இராணுவத்தில் பணியமர்த்தினார். அடுத்த கூற்று, பெரிய பீரங்கிகள் இருந்தாலும் அதனை போர்த்துகீசியர் அல்லது பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் இயக்கினர். இந்த கூற்றும் சரியானது. பாலாஜி பாஜிராவின் காலத்தில் மராத்திய அரசின் எல்லை ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப் வரை பரவி காணப்பட்டது. இந்த கூற்றும் சரியானது. அடுத்த கேள்வி, யாருடைய தலைமையில் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன? ரகுஜி பான்ஸ்லே அப்படிங்கிற தலைமையில் இந்த கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட படையெடுப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டன. அடுத்த கேள்வி, பேஷ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாக அதிகாரி யார்? காமவிஸ்தார். வருவாய்த்துறை நிர்வாக அதிகாரி காமவிஸ்தார். அடுத்த கேள்வி, முகலாயரின் வீழ்ச்சிக்கு இராணுவ ரீதியாக பங்களிப்பு செய்தவர்கள் யார்? பேஷ்வாக்கள். முகலாயர் வீழ்ச்சியடைய மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் பார்த்திங்கன்னா பேஷ்வாக்கள். அடுத்த கேள்வி, பேஷ்வாக்கள் பற்றிய பின்வரும் கூறுகளை ஆராய்க. அனைத்து கூறுகளும் சரியானவை. பேஷ்வாக்கள் வருவாய் ஆவணங்களை அவ்வப்போது சரிபார்த்தனர். சரியான கூற்று.
வருவாய் வசூலுக்கான ஒப்பந்தங்கள் வருடம் ஒருமுறை ஏலமிடப்பட்டன. இந்த கூற்றும் சரியானது. கணக்கு பதிவேடுகள் மற்றும் மற்ற பிற ஆவணங்களை பேஷ்வாக்கள் முறையாக பராமரித்தனர். இந்த கூற்றும் சரியானது. முகலாயர்களோடு ஒப்பிடுகையில் பேஷ்வாக்களின் ஆட்சி நவீனமாக இருந்தது. இந்த கூற்றும் சரியானது. அடுத்த கேள்வி, மராத்தியர்களின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்த ஆப்கானிய மன்னர் யார்? அகமது ஷா அப்தாலி. மராத்தியர்களின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா இந்த அகமது ஷா அப்தாலி. அடுத்த கேள்வி, மூன்றாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு ரொம்ப முக்கியமானது 1761. மூன்றாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1761. அடுத்த கேள்வி, அகமது ஷா அப்தாலி டெல்லியின் மீது எத்தனை முறை படையெடுத்தார்? 9 முறை. அடுத்த கேள்வி, மூன்றாம் பானிபட் போரில் வீழ்ச்சியடைந்த பேரரசு எது? மராத்திய பேரரசு. மூன்றாம் பானிபட் போரில் தோற்கடிக்கப்பட்ட அந்த பேரரசு பார்த்தீங்கன்னா மராத்திய பேரரசு. அடுத்த கேள்வி, மூன்றாம் பானிபட் போரில் ஆப்கானியரின் வெற்றியை தீர்மானித்த படைப்பிரிவு எது? பீரங்கி படைப்பிரிவு. ஆப்கானியர்கிட்ட பார்த்தீங்கன்னா விசேஷமாக அந்த பீரங்கி படை காணப்பட்டது. ஸோ அதன் அடிப்படையில் மூன்றாம் பானிபட் போரில் மராத்தியர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். அந்த மராத்தியர்கள் அந்த பிரதேசத்தில் காணப்பட்ட முக்கிய குடும்பங்களை பற்றி பார்க்கலாம். பரோடா பகுதியில் காணப்பட்ட அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா கெய்க்வாட் என்று அழைக்கப்படுகிறது. நாக்பூர் பகுதியில் காணப்பட்ட அந்த குடும்பம் பான்ஸ்லே என்ற பெயரை தாங்கி காணப்படுகிறது. இந்தூர் பகுதியில் பார்த்திங்கன்னா கோல்கர். குவாலியர் பகுதியில் பார்த்திங்கன்னா சிந்தியா என்ற மராத்திய குடும்பம். புனே பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த பேஷ்வாக்கள் காணப்பட்டனர். கடைசி கேள்வி, அஷ்டபிரதனையில் காணப்பட்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? சுமந்த் அல்லது துபீர் என்ற பெயரில் இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் அழைக்கப்பட்டார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.